அந்த ஒரு அப்கிரேடு தான் PEG ரேஷியோ. இது PE ரேஷியோல இருக்கிற அந்த குறைய சரி செய்யுது. PEG அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு growth. இது ஒரு கம்பெனியோட PE ரேஷியோவை அதோட வளர்ச்சி விகிதத்தோட ஒப்பிடுது. அதாவது விலை, சம்பாத்தியம் கூடவே வளர்ச்சி, இந்த மூணையும் ஒன்னா பார்க்க வைக்குது. இதோட ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிள். நாம கண்டுபிடிச்ச PE ரேஷியோவை அந்த கம்பெனியோட சம்பாத்திய வளர்ச்சி விகிதத்தால வகுக்கணும். உதாரணத்துக்கு வளர்ச்சி 30% அப்படின்னா PE 30ன்ற நம்பரால வகுக்கணும். சிம்பிள். இப்ப நாம முன்னாடி பார்த்த அதே 2 கம்பெனிக்கு PEG ரேஷியோவை போட்டு பார்ப்போம். பாருங்க, கம்பெனி ஏவோட PEG 2.0வாவும் கம்பெனி பியோட PEG 1.0வாவும் இருக்கு. பாத்தீங்களா கதை எப்படி தலைகீழா மாறிடுச்சுன்னு? அதிக PE இருந்தா கூட அதோட வேகமான வளர்ச்சி காரணமா கம்பெனி பி தான் இப்போ ஒரு பெட்டர் டீலா தெரியுது. பீட்டர் லிஞ்சோட ரூல் ரொம்பவே சிம்பிள். ஒரு ஸ்டாக்கோட PEG ரேஷியோ 1க்கு கீழே இருந்தா அது அநேகமா மலிவான விலையில இருக்கலாம்னு அர்த்தம். 1க்கு மேல இருந்தா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அவ்வளவுதான். ஒரு சூப்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. சூப்பர். இப்ப நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா பீட்டர் லிஞ்ச் இதோட நிறுத்தல. இந்த முழு படத்துல இன்னொரு முக்கியமான துண்டு மிஸ் ஆகுதுன்னு